வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்க கஷ்டமா இருக்கா? கவலையே வேண்டாம். மருந்து போலவே இருக்கும் வாழைத்தண்ட ருசியான சூப்பாக செய்து சாப்பிடுவது எப்படி? அதன் நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். முதலில் செய்முறை. குக்கரில் சிறிது எண்ணெய் அல்லது வெண்ணெய் சேர்த்து இஞ்சி, பூண்டு, நறுக்கிய சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்து லேசாக வதக்குங்கள். பிறகு பொடியாக நறுக்கிய வாழைத்தண்டு, மஞ்சள் தூள், உப்பு மற்றும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் விடவும். நன்கு வெந்த பிறகு மத்து வைத்து லேசாக கடைந்து கொள்ளுங்கள். சூப் கொஞ்சம் திக்காக வர சிறிது சோள மாவை தண்ணீரில் கரைத்து ஊற்றவும். ஒரு கொதி விடவும். கடைசியாக மிளகுத்தூள் மற்றும் கொத்தமல்லி இலை தூவி இறக்கினால் கமகமக்கும் வாழைத்தண்டு சூப் தயார். இதை பயன்படுத்தும் முறை: மாலை நேரத்தில் டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிக்கலாம். முக்கியமாக உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இரவு உணவுக்கு பதிலாக டின்னர் சப்ஸ்டிடியூட் இந்த சூப்பை மட்டும் குடித்து வந்தால் நல்ல மாற்றம் தெரியும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் இதை தாராளமாக குடிக்கலாம். இதன் நன்மைகள்: சிறுநீரகக்கல். வாழைத்தண்டு சாறு போலவே இந்த சூப்பும் சிறுநீரக கற்களை கரைக்க பெரிதும் உதவும். செரிமானம். இதில் நார் சத்து அதிகம் இருப்பதால் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். எடை குறைப்பு. வயிற்றில் உள்ள தேரையற்ற கொழுப்பை கரைக்க இது மிகவும் சிறந்தது. சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த சூப்பை நீங்களும் செய்து பாருங்கள்.